ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம ஒரு புது மன தான் பார்க்க போறோம். இதோட கதை எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல போறேன். தடை எதுவும் வராதுன்ற மாரி நம்புறேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணாக்கா ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க போல. கம்ப்யூட்டரில் மவுஸ் சிம்பிள்லாம் தெரியுது. ஸோ இந்த மவுஸ் சிம்பிள்லாம் தெரியுற அந்த கேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார் போல. 2 இடத்துக்கு நடுவில் வந்து ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாஸ்கெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களா, அவங்களோட பேர் நெபுலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்க்லாம் இருக்குல்ல, அவங்க பேர் ஹெகிமோனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நெபுலான்றது தான் நம்ம கதையோட ஹீரோ. அவனோட பேர் அதாவது இன்கேம் நேமாக வச்சிருக்கான். ஹெகிமோனின்றது அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிளேயரோட நேம். 2 பேரும் அவங்களோட ட்ரூப்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க கேமுக்குள்ள. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி ஃப்ளைட்டு ஜெட் அது இது யூஸ் பண்ணி டப்பால் டிப்பா நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆப்போசிட்ல இருக்க ஆருக்கு வந்து மந்திரங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேண்டசி உலகத்தோட அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இது செஸ் போர்ட் மாதிரி தான். அதாவது நம்ம ஹீரோ வந்து அவன் ட்ரூப்ஸ் எங்க நவுத்தணும், என்ன மாதிரி அட்டாக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுவான். அதுக்கேற்ற மாதிரி அவன் ஆப்போனன்ட் ரியாக்ட் பண்ணுவாப்ல. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹேஷ்டேக் நம்பர் 1 வருவாங்க. நம்ம தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பல மாசங்களா நம்ம ஹீரோ சுத்திட்டு இருப்பாப்ல. அவன் தான் ரேங்க் 1ல இருப்பான். ரேங்க் 2ல இருக்கதான் அந்த ஹெகிமோனி. அவன் நம்ம ஹீரோ அடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன பண்ண போறீங்க நெபுலா காட், அதாவது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கடவுளா இருப்பீங்க போல. ஸோ என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து ராக்கெட் லான்ச்சர் தான் உரிங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன் எடுத்து ஒரு நாடுக்கு ஏதோ ஜாலியா, ஆனா நியூக்ளியர் வெப்பன் நீ விட்டாலும் நாங்க பயப்பட மாட்டோம், ஏன் நான் தான் கிங் ஜங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்க அந்த பிளேயர் இருக்காலியா, அவன் ஆல்ரெடி அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டான் போல. அந்த நியூக்ளியர் வெப்பன் அழிக்கிறதுக்கு இவன் சில மிசைல்ஸ் அழிச்சு பிளாஸ்ட் கொடுக்கையில நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து முன்னாடி நடக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தனால தனியே ஒரு நியூக்ளியர் மிசைலை மட்டும் அப்படி வானத்தை நோக்கி அனுப்பிச்சிருவாப்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கை பேட்டில்ஸ் தான் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்பெஷலைசேஷன். கரெக்டா அது மண்டை மேல கொண்ட மாதிரி இவனோட மேல வந்து காலி பண்ற மாதிரி வரையில அந்த நேரத்தில் அங்க இருக்க ஆர்க்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நேரத்தில் ப்ரே பண்ணி என்ன நடக்க போகுது, எல்லாரும் பொட்டியாக போறீங்கன்னு பார்த்தாக்கா அங்கே தான் ட்விஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் தான் மந்திர வைத்த முந்திரி இல்லையா. ஸோ மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மாதிரி ஆர்க்கோட ஒரு ஹோலோகிராம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. அதாவது கடவுளே காப்பாற்றுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபெய்த் இருக்கணுமா. கேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுங்களேன். இப்போ நான் தான் கேமோட ஆடுறவனா, நான் ஒரு கடவுளாக இருப்பேன். என்னோட கடவுளோட பேர் சூர்யான்னு வச்சுக்கோங்க. ஆல்மைட் கடவுள் சூர்யாவை வேண்டுகின்றேன். அந்த ட்ரஸ்ட் வந்து அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக கிடைக்குமா. அதாவது ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு அந்த நியூக்ளியர் பண்ணி வந்து பிடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியாப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கானுங்க அந்த கடவுள் மேல. அதாவது ஆர்க்லாம் சேர்ந்து ஆப்போசிட் பிளேயர் மேல. இவ்வளவுதான் ஆர்க்கோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தலாம். இப்போ நாங்க இந்த போட்டியில வெற்றி அடைய போறோம், ஒழுங்கா சரண்டர் ஆயிடு நெபுலா அப்படின்னு ஆப்போசிட் பிளேயர் சொல்ல, சர்வர்லயே மோஸ்ட் டேலண்டட் பிளேயர்னு கூட இவனை சொல்லலாம். ஏன்னா இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் டாப்புக்கு வந்திருக்கான். அவனுக்கு அடுத்தது இவன் வந்திருக்காப்ல. ஆக்சுவலி இந்த ஆர்க்லாம் இருக்கல, அதை ரெக்ரூட் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஆர்க்ஸ், மனுஷங்க, நரிக்குட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நான் தான் கடவுள் என் மேல நம்பிக்கைங்க அப்படின்னு சொல்லி சில மிராக்கல் பண்ணீங்கன்னா அந்த மிராக்கல் பார்த்து நம்பிக்கையாகி உங்க மேல ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க உங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஸோ இங்க ஒரு கம்யூனிட்டி பேஸ் வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் கேமே. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான தீம்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்க்ஸ் வந்து ஈஸியாக கேதர் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கொண்டு வருதுன்றது கஷ்டமான விஷயம். நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு எல்லாருமே தோத்தான் போயிருக்காங்க. இந்த ஹெகிமோன் வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வந்திருக்கான் போல இவனை தோக்கடிக்கணுன்றதுக்காக. அதெல்லாமே நல்லா தான் செயல்படுத்திட்டு இருக்காப்ல. ஓரளவுக்கு நம்ம ஹீரோட கைனடிக் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாப்ல. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அந்த உலகத்தோட ஸ்கையா அவன் தான் ஆள்றான். அதாவது அவன் வந்து பெரிய பெரிய சேட்டலைட்ல வச்சிருக்காப்ல. அப்ப யோசிச்சு பார்த்துக்குங்க, நீங்க என்னதான் மேஜிக் யூஸ் பண்ணலாம், மேல இருந்து ஒரு 4 பாம்பு தலைமையில போட்டாருன்னா ஆகும். ஆக்சுவலி பாம்பு போடணும்னு கூட அவசியமே கிடையாது. நீங்க அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சின்ன கல்ல போட்டா கூட அது எரிக்கல் மாதிரி தான் நம்ம பூமியில இருந்து விழும். அதை தான் நம்ம ஹீரோ இங்க பண்றாப்ல. சேட்டலைட்ஸ்ல சில ராட்ஸ் வந்து வச்சிருப்பாப்ல. அந்த ராட்ஸை இப்ப தூக்கி போட்டுட்டு இருக்கான். அப்படியே அது வரும்போது அதிவேகமா வரல. இன்னும் 2 கூட பிரேயிங் மூலமா பிடிச்சிக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கைனடிக் பாம்பேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, மேல இருந்து சின்ன பாறை போட்டா கூட பின்னாடி இருந்து ஆஸ்ட்ராய்ட் மாதிரி தான் விழும் அப்படின்னு. சோ சிம்பிளான ராட்ஸ், டங்ஸ்டன் ராட்ஸ்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்கான் போல சேட்டலைட்ல. அதை போட்ட உடனே செம்ம அதிவேகமா வரையில இவங்களோட ஃபார்மேஷன் உடஞ்சி போய் ஆப்போசிட் பிளேயரோட அந்த லீடர் இருக்கான் இல்லையா, அவனுமே இறந்து போய் நம்ம ஹீரோ கடைசியா வந்து வெற்றி அடைஞ்சிடறாப்ல. வெற்றி அடைஞ்ச பிறகு கதறல்கள் ஒரு மாதிரி இருக்குது. ஐயா சாமி நான் விட்டு போயிடாதீங்க. அதாவது இந்த கேம்ல உங்களுக்கு டிஃபீட் பண்ண நான் பெரிய பெரிய பிளான்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்சுக்கு பேட்டில் கூப்பிட்டு இருக்காப்ல. அட பாவி, இன்னும் ஆடா குட்டி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தோத்துட்டுனா ஒத்துக்கிட்டு போகணும். நம்ம ஹீரோவும் வந்து ஒரு 2 மாசமா டாப் 1 ரேங்க்ல இருந்திருப்பாப்ல. நிறைய பேர் ஃபைட்டு கூப்பிட்டு இருப்பானுங்க. போயிட்டு இவனை சண்டை போட்டு ஒரு மாதிரி சலிச்சு போயிருப்பான். ஏன்னா எல்லாருமே இவனை அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணுங்க இல்லையா. அந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா எதனா அவனுக்கு தேவை இல்லையா, ஒரு ஸ்பார்க் தேவை இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு எதிர்த்து போராட ஒரு பிளேயரே இல்ல. அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணி ஜாலியா நம்ம ஹீரோ அப்படியே ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறதுல அது என்ன பண்ணலாம், 10 தூங்கலாமான்ற மாதிரி பார்க்க டக்குன்னு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பயங்கரமான அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். இந்த பெரிஷ் வேர்ல்ட்ல வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க தான் ஸ்கோர் பண்றீங்க. அதாவது அந்த கேம் வந்து பெரிஷ்டு வேர்ல்ட்
வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க போல. ஸோ அதை பார்த்தோன்னு ஹீரோ என்ன யோசிக்கிறான், ஐயோ இந்த கேம் க்ளோஸ் பண்ண போறாங்க போல, ஏன்னா நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சர்வர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்றது, நல்லா தானே போயிட்டு இருந்த கேம் அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருந்த இவ்வளவு நாள் ஆடின அந்த கேம் இருக்குல்ல, அது வந்து பீட்டா வெர்ஷன், அதாவது சும்மா வந்து டெஸ்டிங்காக விடுவாங்க பீட்டா வெர்ஷன் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மெயின் கேம் லான்ச் பண்ணாங்களா. இப்போ மெயின் கேம் லான்ச் பண்ண போறீங்க, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்றதால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரோம், நீங்க வந்து ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோங்க ஒத்துக்காம இருப்பான், ஏன்னா அவனுக்கு அந்த கேம் பிடிக்கும் அண்ட் அவன் அதில் டாப்ல இருக்கான். ஸோ அந்த டாப் பொசிஷனை பிடிக்கணும் இல்லையா திரும்பியும், அதனால எஸ் அப்படின்னு கொடுப்பாப்ல. எஸ் கொடுத்த உடனே நம்ம எல்லா கதைகளை வர மாதிரி அப்படியே ட்விஸ்ட் வந்து நம்ம ஹீரோ அந்த நெபுலியாவை உருவாப்ல, அதாவது இன்கேம் கேரக்டர் ஒன்று உருவாக்கி வச்சிருப்பால, அந்த கேரக்டரா அவர் ரியல் லைஃப்ல சேஞ்ச் ஆகும். அதில் பார்க்கும்போது அவனுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது, சம்பந்தமே இல்லாம நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போக போக ஒரு சில விஷயங்களை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இது ஒரு ரூயின் மாதிரியான இடத்துல இருக்காப்ல அவனோட அவதாரில், அதாவது அவன் கேமுக்குள்ள வந்துட்டான். இது ஒரு சும்மா கனவு கிடையாது, இது வந்து உண்மைதான் அப்படின்னு பின்னாடி இருந்து வேற யாரோ ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்க. பொண்ணா பையனான்னு தெரியல, அவங்களோட பேர் அலாடின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோட பேர்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஷேடோஸ் இருக்கு. அந்த ஷேடோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கா, தம்பிங்களா உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ஏன்னா பெரிஸ்ட் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்ல இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு போறது அந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அதே நம்ம ஹீரோ மாதிரி மற்ற பிளேயர்ஸ் இந்த உலகத்துக்குள்ள வந்தவங்க. இப்போ டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரும், சுத்தி வளைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மந்திரத்தை போட ஒரு உலகம் எழுதுக்குது. அது எர்த்து மாதிரி தெரியலாம், ஆனா அது எர்த்து கிடையாது, அதுதான் பெரிஸ்ட் வேர்ல்ட். அதாவது இந்த கேம்ல விளையாடுற அந்த உலகம் இருக்குல்ல, அந்த உலகம் அது இந்த உலகத்தோட உண்மையான கடவுளா நீங்க மாற போறீங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் தூக்கி போட இங்க இருந்தா கதையே ஸ்டார்ட் ஆகுது. மத்தவங்க தான் பேனிக் ஆவாங்க, ஆனா ஹீரோக்கு வந்து காமா டிடெக்ட் பண்ண பிறகு நிறைய விஷயங்கள் புரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவன் அந்த பீட்டா கேம் வெர்ஷன்ல இருந்து ஒரிஜினல் கேமுக்கு வரன்ற பேர்ல கிளிக் பண்ணிருப்பா இல்லையா, அது ஒரு ட்ரிகர் ஈவெண்டா மாறி இந்த உண்மையான உலகத்துல அவனை கூட்டு வந்திருப்பாங்க. அதாவது இவன் இது வரைக்கும் ஆனது சும்மா கேம் நினைச்சிட்டு இருந்திருப்பாப்ல, ஆனா உண்மையாவே பெரிஸ்ட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த கேமுக்குள்ளே வந்துட்டான். ஆக்சுவலி இந்த பெரிஸ்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அது கடவுள்களால விடப்பட்ட ஒரு பூமியா, அந்த பூமியில இருந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்ட பிறகு அதுக்குள்ள இருக்கிற அந்த சிவிலைசேஷன் அழிஞ்சு போச்சு. இப்போ மனுஷங்க இருக்காங்கன்னா சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வந்து சிவிலைசேஷன் உருவாக்கி நம்ம இப்போ கார் பைக் எல்லாம் போறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த பெரிஸ்ட் வேர்ல்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவிலைசேஷன் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாமே இருந்திருக்குது. ஆனா ஏதோ ஒரு ரீசனால அது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அண்ட் கடவுள்களும் அந்த பூமியை விட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு அபேண்டன் வேர்ல்டாவே இருக்குது, அதனால அந்த பெரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெரிஸ்ட் அப்படின்னா அழிவு, அழியப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ இவங்களோட மெயினான வேலை என்ன தெரியுமா, புது கடவுள் வந்து அந்த உலகத்துக்கு தேவை. அதாவது ஒரு இடத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு லீடர் போடுவாங்க இல்லையா, அதனால இந்த உலகத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு லீடர் தேவை, ஒரு கடவுள் தேவை. உங்களோட வேலைன்னா இந்த கேம் எப்படி ஆடுவீங்களோ அதே மாதிரி ஆடி இந்த இடத்தோட கடவுளா நீங்க மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலி சொல்லணும் அப்படின்னா இது நீங்க பெரிஸ்ட் வேர்ல்ட் கேம் ஆனீங்க இல்லையா, அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இங்கேயும் அப்ளிகபிள். யார் கடைசியா வின் பண்றீங்களோ அவங்க தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்க மாற போறாங்க அப்படின்னு சொல்ல, கேம் பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட்டை ஸ்கோர் பண்ணாக்க அவனுக்கு பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இப்போ இவன் இதுல வின் பண்ணிட்டான் அப்படின்னா உண்மையான கடவுளா மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்களா. இப்போ சில கொஸ்டின் கேட்கறாங்க, ஒருவேளை யாருன்னா வந்து பிடிக்கல அப்படின்னு கிவ் அப் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யாரா கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு நீங்க போயிடுவீங்க, ஆனா இங்க இருந்து எல்லா மெமரிஸும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேலஞ்சோட மிடில் கிவ் அப் பண்ண நினைச்சா என்ன ஆகும், இல்ல ஒரு வாட்டி நீங்க சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நடுவில் கிவ் அப் பண்ணவே முடியாது. சரி ஓகே, ஒருவேளை இன்னொரு கடவுள் எங்களை கொண்டுட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது, கொண்டுட்டாங்கன்னா அதான் அவங்களோட ட்ரூ எண்ட். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேம் கிடையாது, இது ஒரு ரியல் லைஃப். நம்ம ஹீரோ இதுக்குள்ள இப்போ வந்து டாப்ல இப்போ இங்கே வச்சு இவன் எவனா கொண்டுட்டானா அப்படின்னா அவன் வந்து நேரமா இறந்து போயிடுவான். பட் ஒருவேளை அவன் அந்த கேம்ல வின் பண்ணிட்டானா அவர் கடவுளா மாறிடுவான். இங்கே நிறைய பேர் பயந்து வந்து குவிட் பண்றதுனால குவிட் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பாத்தீங்கன்னா அந்த கேம் விட்டு போறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பயத்துல காப்பாத்திட்டு அங்க இருந்து போக கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் மட்டும் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் வந்து சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கேம்ல என்டர் ஆகணும்னு வச்சுங்களேன், கார்டு மாதிரி ஒன்று இருக்குமா, அந்த கார்டு எடுக்கும்போது ஒரு சின்ன ரீஜன் நமக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. சின்ன ரீஜன்னா உதாரணத்துக்கு சென்னை சிட்டில வந்து ஒரு அண்ணா நகர் ஏரியா இருக்கு வச்சுங்களேன், உங்களுக்கு அண்ணா நகர் ஏரியா வந்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க உட்காந்துப்பீங்க. அங்க இருக்கிற மக்களை வந்து உங்களை நம்ப வைக்கணும், நீங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோ தான் வந்து கார்டை எடுக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து டாப் ரேங்க்னால அவன் எடுக்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல, இவன் எடுப்பாப்ல. எடுத்த உடனே அட கடவுளே அப்படின்ற மாதிரி தடையில அச்சுக்கோக்கல. என்னன்னு பார்த்தா அவனை ரீஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அங்க சாதாரண ஒரு தவக்கல்ல ஒரு பூச்சி பிடிக்கலான்ற மாதிரி இருக்கிறனா பார்த்தா தவக்கல மனுஷன், அதாவது ஃப்ராக் மேன். நான் சொன்னேன் இல்லையா இங்க டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ தவக்கல மனுஷன், லிசார்ட் மனுஷன் அப்படின்றதெல்லாம் இங்க ரொம்ப காமனான விஷயம் தான். ஒரு ஃபேண்டசியும் சயின்டிஃபிக்கும் கலந்த ஒரு இடம். நம்ம ஹீரோக்கு அசைன் பண்ணிருக்க ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீஜன், இன்செக்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவானுங்க. இவன் வந்து இன்செக்ட்லாம் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பண்ணலாம் போல. ஆனா என்ன அதுக்கு வின் ரேட் ரொம்ப கம்மியா, ஏன்னா இன்செக்ட்லாம் ரொம்ப வீக், அவங்களுக்கு பெரிய ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ மற்றவங்க கூட சண்டை பட முடியுது. இன்னொரு விஷயம், இவன் இந்த உலகத்தோட கார்னர்ல போட்டு இருப்பானுங்க. அதனால ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சண்டை வருது. சண்டை வந்தா தானே இவனால இவனோட ஃபோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங்கும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு வந்து இருக்கிறதுல மட்டமான ஒரு ரோல் குத்துறானுங்க. சரி ஃப்ராக்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ராக்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருக்கானுங்க. இவனை நம்பரும் வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி இவன் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுமா, அதாவது ஒரு மிராக்கல் மாதிரி காமிக்கணும்.
இருக்கலாம் போல. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேனேஜ் பண்றதுன்றது கஷ்டமா இருக்கும். சோ ஃப்ராக்மென்ஸ் இக்னோர் பண்ணிட்டு வேற ஸ்பீசிஸ் பக்கத்துல இருக்கான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல லிசார்ட்மென்ஸ் வந்து டெசர்ட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. லிசார்ட்மென்ஸ்க்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. ஃப்ராக்மென் மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா இந்த கும்பலை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா ஓல்டு பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, மென்டலி அண்ட் பிசிக்கலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட ரீஜன்ல இருந்து இவங்களை துரத்தி விட்டுருக்கானுங்க போல. சோ இவங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாப்ல. ஏன்னா ஒருத்தர் பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம இருக்கும்போது அவங்கள ஆறுதல் படுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாக்கா அவங்க கண்களில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் இல்லையா. சோ நம்ம ஹீரோ அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண அப்படின்னா இங்க ஒரு சின்ன மிராக்கல் பண்ணி காமிச்சா போதும், இவனை கடவுளை ஏத்துக்குவாங்க. லிசார்ட்மென்ஸை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம ஹீரோ எடுக்கிறோம். அங்க இருந்து அப்படியே கதை மெயினான என்ட்ரன்ஸுக்கும் கொடுக்குது. இப்போ அடிபட்டு அந்த லிசார்ட்மென்ஸ்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப நாட்களா சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு கசல், அதாவது ஒரு மான் குட்டி மாதிரி ஒன்று பார்க்குறானுங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பாஞ்சு பிடிச்சி அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிடறானுங்க. யாருன்னா அங்க இருக்க முடியப்பட்டவங்க, அதாவது அந்த லிசார்ட் வாரியர்ஸ்ல கொஞ்சம் டேமேஜ் வாங்கி நடக்க முடிஞ்ச அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களே, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை பிடிச்சி சாப்பிட அப்ப அடிப்பட்டவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அண்ட் வயசான குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே சாப்பாடு கிடைக்காதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கையில சில செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமான போன் வரைக்கும் தின்றானுங்க. போன் மேரோன்னு இருக்கும் இல்லையா, உள்ள அந்த ஒரு போன் மேருக்கு தமிழ் என்னன்னு தெரியல, அதை வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சில லிசார்ட்மென்ட் பார்க்கும்போது இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த போன் மேரஸ் எடுத்துட்டு போயிட்டு அடிப்பட்டவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துறாங்க. எங்களால் இது மட்டும் தான் ஆஃபர் பண்ண முடியும், ஸோ இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் சாப்பிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில கேள்விகள் எழுது. என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரஸ்லாம் சேர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறானுங்க, மச்சி எதுக்குடா அவனுக்கு சோறு கொடுத்த? ஏன்னா அந்த வயசானவங்க இப்படி தான் சாப்பிட போறாங்க, சின்ன பசங்களால் சர்வே பண்ண முடியாது, அதிலும் அடிப்பட்ட அந்த வாரியர் இருக்கா இல்லையா, அவனுக்கு எது கொடுத்தேன், அவன் எப்படி இருந்தாலும் கூடி சீக்கிரம் சாவதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவனுக்கு பட்ட அடியா வேற யாரா இருந்தா இறந்து போயிருப்பாங்க. இவன் வந்து இவ்வளவு சர்வே பண்ணிட்டு இருக்கான். அது ஆச்சரியப்பட்ட விஷயமா இருந்தாலும் இவ்வளவு நாள் சர்வே பண்ணா இதுக்கு மேல சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே கிடையாது. அதனால தேவையில்லாம சாப்பாடு எதுக்கு அவன் மேல வேஸ்ட் பண்ற? ஏன் வேஸ்ட் பண்ற? நான் கேட்கிறேன். லாக்ராக் இருக்கா இல்லையா, அதான் அடிப்பட்டவன், அவன் தான் வந்து ஒரு சேபர் டூத் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு, ஒரு அனிமல். அந்த அனிமல் அட்டாக் பண்ணும்போது தைரியமா முன்னாடி பாஞ்சு போயிட்டு அதை தடுத்து அடி வாங்கியிருப்பாப்ல. சோ இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அவன் அடியே முதல்ல வாங்கியிருப்பான். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், அவன் நம்ம உயிரை சேவ் பண்ணா அதுக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா அதுக்காக இப்ப அவனை காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் நாமளே இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க இந்த சாப்பாடை ஷேர் பண்ண வச்சிங்களா, அப்படிதான் சித்தான் போயிடுவான், கொடுக்கறது வேஸ்ட். அப்படி அவனுக்கு கொடுத்த அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்றதுக்கு நாம சாப்பிட்டா அட்லீஸ்ட் நம்மளாச்சும் சர்வே ஆகுமே அப்படின்ற தாட் மட்டும் தான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவனுக்கு கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் மட்டும் திங்க் பண்றாங்க. ராத்திரி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது ஃபெய்த் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு மிராக்கிள் நடக்கணும் இல்லையா. அதனால இந்த ராக்லாக் மேல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது. நம்ம ஹீரோ வந்து இந்த பட்டர்ஃப்ளை மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இன்செக்ட் ரீஜன் தானே கொடுத்தாங்க. அதை அவன் மேலே உட்காரவும் யாராலுமே அந்த பட்டர்ஃப்ளை பார்க்க முடியும், லாக்ராக் பண்ணும்போது தான் பார்க்க முடியுது. என்ன ஒரு இல்யூஷனா இருக்கும் போல அப்படின்னு அவன் எழுந்து போக மற்ற வாரியர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. டே அவன் வந்து கடைசி மென்டல் ஆயிட்டான்ப்பா, நம்மளோட லான்ச் வந்து வெளியே போயிட்டு இருக்கான், அதை நம்ம ட்ரைப் விட்டு வெளியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வெளியே போன பிறகு கண்டதுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லாம பார்த்தீங்களா, இந்த லாக்ராக் அப்படி தான் நினைச்சிக்கிறாப்ல, நம்ம சாப்பிட்றோம் போல. ஸோ அதனால நமக்கு இந்த இல்யூஷன்ஸ்லாம் வருது. சரி ஃபாலோ பண்ணிட்டு போவோம், நாம எதுக்கு வந்து சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இருந்த அந்த பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்கு, அதில் ஏறி அவன் போயிட்டே இருக்காப்ல. அதை ஃபாலோ பண்ணிட்டு போக மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, மேபி எதனா ஒரு மிராக்கல் நடக்குமா, எப்படியாவது சர்வே ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு எதிர ஒரு விஷயத்தை பார்க்கறான், செம்ம ஆச்சரியமாகறான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பக்ஸ், அதாவது நம்ம ஹீரோ பக்ஸை கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லையா. ஸோ அவன் ஏகப்பட்ட பூச்சிங்களை வந்து மலை மாதிரி கூச்சி வச்சிடான். அதுக்கு காரணம் என்ன, இவங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கணும், அதாவது பசியும் பட்னியுமா வந்து கடக்கிற இவங்களுக்கு சாப்பாடு தேவை. அதனால அந்த மொத்த லான்ச், அதாவது அந்த மொத்த ட்ரைபுக்கு தேவையான பக்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பான். இதை நினைச்சிருந்தா லாக்ராக் ஒண்டியா சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனா அவன் மொத்தம் கிட்ட ஷேர் பண்றப்ப அது நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. பரவாயில்ல, அவனுங்க அப்படி பண்ணாலுமே இவன் வந்து எதிர்மாறா பண்ணியிருக்கான் பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாப்ல. இப்போ இந்த கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா இல்லையா, அதான் அந்த மிராக்கல். அந்த மிராக்கல் பண்ண உடனே இது வந்து கடவுளோட செயல் தான் அப்படின்னு நேம்லெஸ் பீட்டில் காடுன்னு நம்ம ஹீரோக்கு அவனுங்க பேர் வச்சிடறானுங்க. அதாவது கடவுள் நம்மள வந்து பார்த்துட்டு இருக்காரு, அந்த கடவுளோட பேர் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டெசிக்னேட் பண்ணிடுறாங்க. அப்படிதானே பண்ணுவானுங்க பொதுவா. ஏன்னா நம்ம ரொம்ப டவுனா இருக்கும்போது நமக்கு உறுதுணையா இருக்கிறது கடவுள் அப்படின்னு பல பேரோட நம்பிக்கை இருக்குது. அந்த கடவுளுக்கு நாமளே தான் ஒரு பேர் கொடுத்துக்கணும், ஒரு உருவம் கொடுத்துக்கிறோம், அவர் அந்த இடத்துல இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. அண்ட் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மிராக்கல் நடந்து எப்படியாச்சும் நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்ற ஒரு ஆரம்ப கட்ட பிலீஃப் வந்து இவங்களுக்குள்ள வருதா. இதை வச்சுதான் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரேஸை ஆப்டைன் பண்றாப்ல. அதாவது அந்த லிசார்ட்மென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முதல்ல நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ற பிலீவர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்க வந்து பிலீவர்ஸை கெயின் பண்ணி அவங்களோட ஃபெய்த்னு இருக்கும், அதாவது அது பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃபெய்த் பாயிண்ட் வந்து அதிகமாக லெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளெஸிங் கொடுக்குறது, மிராக்கிள் பண்றது, இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ரிவிலேஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ அந்த பீட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஃபுட்டா கொடுத்தான். அவன் வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை வச்சு தான் வந்து கடவுள் இங்க இருக்கிறாரு, இந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ரிவிலேஷன் காட்டிட்டு இருக்காப்ல. அது லாக்ராக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ மற்ற ட்ரைப் மெம்பர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, புள்ள என்ன புள்ள பீட்டில் செடி கிடைக்குமா, ருசியா இருந்தது சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஒரு பாதையில் இப்போ நகர்ந்துட்டு போறாங்க இல்லையா, அது வந்து கோல்டர் ரீஜனுக்கு வந்து ரீல் பண்ணி போகுமா. ஆனா இவங்க எல்லாம் வந்து சதுப்பு நிலத்துல வாழ்றவங்க, அவங்க வந்து கோல்டு
கோல்டு ரீஜன் செட் ஆகாது. ஸோ நம்ம கோல்டு ரீஜன் போனால் சர்வை ஆக முடியுமா, நமக்கு அங்கே ரிசோர்ஸ் கிடைக்குமா, ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜூர்டு பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, ஓல்டேஜ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, ரிசோர்ஸே இல்லாமல் ஃபுட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அவ்வளோ சந்தேகங்களுக்கு மத்தியிலுமே அவங்க சர்வை ஆகணும் அப்படின்னா இந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். சில நேரங்களில் நமக்கே வந்து டிசிஷன் எடுப்போம் இல்லையா, எந்த ஒரு பேக்கப்புமே இருக்காது, இது வந்து உண்மையாகவே நடக்குமா நடக்காதான் இருக்கும், ஆனாலும் சரி ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே, ஏன்னா வந்து ஒன்று இந்த பக்கம் விழுவோம் இல்லை அந்த பக்கம் விழுவோம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நாம் எப்படி இருந்தாலும் அந்த பாதையில் நகரணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அவங்க நம்புற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது. பீட்டில் காட் நமக்குன்னு ஒரு சாங்சுவரியை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஓயாசிஸ், அதாவது ஒரு சின்ன செல்வ செழிப்பான இடம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் வந்து உயிர்கிணறுலாம் இருக்குது போல, அதாவது இவங்களுக்கு தேவையான சர்வே பண்ற அளவுக்கான மெட்டீரியல்ஸ் அங்க இருக்குது. இவங்க கொஞ்சம் சின்ன கேங்கன்றதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்த உடனே கடவுள் மேல இருக்க ட்ரஸ்ட் அண்ட் அந்த இண்டிவிஜுவல் வாரியர்ஸோட அந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இன்செக்ட் சாங்ஷன் அப்படின்னு சொல்லி அவைலபிள் ஒன்று காட்டிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்செக்ட் அவன் அனுப்பிச்சான் பார்த்தீங்களா, அது அவனோட எபிலிட்டி. ஸோ அது வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சில டைம் ஆகும் போல. இப்போ இவன் வந்து இவன் நம்பிக்கை வச்சு லெவலில் பாய் விட்டதுனால எடுத்த உடனே லேக்கராக்க அவனோட ப்ரீஸ்டா மாத்திக்கிறப்பல நம்ம ஹீரோ அதான் கடவுளுக்கும் இந்த மனுஷங்களுக்கும் நடுவில் வந்து மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பாரு பார்த்தீங்களா, அவங்க தான் ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ லேக்கராக்கு தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த மீடியேட்டரா இருக்காப்ல, அவங்க மூலியமா தான் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கன்வே பண்ணுவான். அன்னைக்கு ராத்திரி அந்த செட்டில் டவுன்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு லேக்கராக் நல்லா கொரட்டோடு தூங்கிட்டே இருக்கேன். லேக்கராக் லேக்கராக் அப்படின்னு தூரத்தில் ஒரு குரல் கேட்குது. இவனை யோசிச்சு பார்க்கலாம், பார்த்தா ஒரு மர்மமான உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த கனவுக்குள்ள அவன் அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்கையில யாரோ ஒருத்தர் அவன் எதிர நின்றுட்டு கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு லேக்கராக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை இவங்க நமக்கு பிடிச்சி எழுந்துக்க சொல்றாங்களா, அப்படி இல்லைனா நம்ம கிட்ட இருந்து எதனா ஒரு தேவை அப்படின்றதுனால கையை நீட்டுறாங்களா அப்படின்னு லேக்கராக்கு சந்தேகம் இருக்கிற அந்த ஒரு வேலையில அவன் அந்த கையை பிடிப்பான். பார்த்தா கை பிடிக்க சொல்லட்டே கீழே போறான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்க லேக்கராக் குனிஞ்சு பார்த்தா அங்க ஒரு மாதிரி இந்த காலமாடானோட கொம்பு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா அப்படிதான் இருக்குது வாட்ட சாட்டமா அந்த ஒரு கொம்பு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி நம்ம ஹீரோட மாஸ்க் அப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாமே மாஸ்க் இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோவோட அந்த ஐடென்டிட்டி அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறேன். ஐடென்டிட்டினா நம்ம பீட்லெஸ் காட் வந்து இப்படி தான் இருப்பாரு. கடவுளே நீங்கள் தானா இது அப்படின்னு அவரோட கனவுல ரிவலேஷன் காட்டுறாப்ல. அதாவது நம்ம லேக்கராக் மூலமா தான் அவங்களோட மக்களுக்கு தான் கடவுள் இருக்கேன் அப்படின்றதையும் அவரோட ஆசைகள் குறைகள் எப்படி நீங்க வாழணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கன்வே பண்ற ஒரு பிரீஸ்டா லேக்கராக்க மாத்திர நான் ஏற்கனவே சொன்னதை இந்த இடத்துல வந்து அவன் செயல்படுத்தி காட்டுறான். இப்போ இதெல்லாத்தையும் அடுத்த நாள் வந்து அவங்க ஆட்களுக்கு சொல்லிட்டு இருக்காப்ல, இந்த மாதிரி என் கனவுல வந்தாப்ல இந்த மாதிரிலாம் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா நம்ம கடவுளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி பஃபலோ கேட்காதோ, ஆனா வாட்டர் பஃபலோ இங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் அது இங்க தென்படவே போறது கிடையாது, வேற ரீஜன்ல தான் இருக்கும். பட் என்ன பண்றது, இந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, மேபி ஹண்டிங்க்கு போலாமான்ற மாதிரி கேட்க வாட்டர் பஃபலோன்றது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சர்னு சொல்றாங்க. அதை ஹண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல கிரீவ் தேவைப்படும். ஆனா அவங்க கிட்ட ஆல்ரெடி குறவான வாரியர்ஸ் தான் இருக்காங்க. இந்த வாரியர்ஸ் கூட்டு போனா இவங்களை வந்து ரிஸ்க் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா வயசானவங்களோ சில்ட்ரன்ஸோ வந்து அப்புறம் தனியா விடப்படுவாங்க. அவங்களுக்கு யாருன்னா டேஞ்சர் அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. என்னதான் கடவுள் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாலும் அந்த கடவுளுக்காக இங்க இருக்கிற வாரியர்ஸையும் மொத்த ட்ரைபையுமே வந்து பணைய வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் லேக்கராக்கோட முடிவாகவும் இருக்கு. நாம வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணோம், கடவுளோட அந்த நம்பிக்கை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வந்து மொத்தத்தையும் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது என்னன்னா, இங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாருமே வந்து இங்க இருக்க எல்லா பீப்புளும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதாவது வயசானவங்களையும் அந்த சின்ன பசங்களையும். நான் தனியாவே போயிட்டு அந்த வாட்டர் பஃபலோ பிடிச்சிட்டு வந்து கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒரு சூசைட் மிஷன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா லேக்கராக் இப்பதான் வந்து சாவர ஸ்டேஜ்ல இருந்து படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். இவன் போயிட்டு வாட்டர் பஃபலோ ஹண்ட் பண்றது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ இப்பதான் உயிர் போயிட்டு வந்திருக்கேன், நீ எங்களோட லீடரா இருக்க, தேவையில்லாம போயிட்டு நீ சேர்த்துனா அப்புறம் யார் இது லீட் பண்றதுன்ற மாதிரி கேட்க, தம்பிங்களா நான் வந்து சும்மா போயிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்ல ரிஸ்க் எடுக்கிறான். அந்த இடத்துல என்னால பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால கடவுள் கனவுல வந்து சும்மாலாம் எனக்கு வந்து எதுவும் பண்ணிட்டு போல, அவர் ஒரு பிளஸிங் கொடுத்தாரு, அந்த பிளஸிங் மூலமா தான் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு லேக்கராக் சொல்றாப்ல. எனக்கு பிளஸிங் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி பார்த்தா இவங்க சில நாட்களுக்கு முன்னாடி பீட்டில் சாப்பிட்டாங்க இல்லையா, அதோட ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும். இப்போ லேக்கராக் அடிபட்ட இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயுமே அந்த ஸ்கேல்ஸ் இருக்கு. அதாவது நேம்லெஸ் பீட்டில் காட் இவங்க பேர் வச்சானுங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்டில் காட் வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து அந்த பவரை இவங்க கெயின் பண்ண மாதிரி லேக்கராக்கோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த காயங்கள்லாம் மூடப்பட்டிருக்கும் அந்த ஸ்கேல்ஸ் மூலியமா. அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி வினோதமா இருந்தாலும் நடந்தாலும் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டா ஹீல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காக வாட்டர் பஃபலோ குறைச்சு மதிப்பிடாத, அதுங்க கிட்ட ஹண்ட் பண்றதுன்றது உயிரை பணைய வைக்கிற மாதிரி தேவையில்லாம அவ்வளவு பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுக்க போற அப்படின்னு சொல்லி ட்ரைப்ல இருக்க யாருமே அவனை அனுப்புற மாதிரி ஐடியாலே கிடையாது. ஏன்னா அவன் தான் இப்போதைக்கு லீடரா இருக்கான். பட் லேக்கராக் அந்த பிளஸிங்னு சொன்னது வெறும் ஹீலிங் ஆனது அந்த ஸ்கேல்ஸ் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டின ஒரு விஷயம் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவான்னா, அவனோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு ஒரு ஈட்டி எடுத்து விடுவான். அந்த ஈட்டி தூரத்துல இருக்க ஒரு பெரிய மரத்தை அப்படி துண்டா அடிச்சு ஒரு கன்ல அடிச்சா எப்படி இருக்கும், கன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கேனன் பால் வச்சு அடிச்சா எப்படி செதறுமோ அந்த மாதிரி செதறு. ஸோ ஆக்சுவலா அந்த பிளஸிங்கோட பவர் என்ன அப்படின்னா, இவனோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு பெரிய ஹண்டருக்கு சமமான அளவுக்கு வந்து ஏற்றி விட்டுருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹீரோ வந்து பிரீஸ்டா வச்சிருக்கானா அவனுக்கு எல்லா வகையான பிளஸிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதில் வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து
பண்ண முடியும் போல. அப்படிதான் லேக்ராக்க பண்ணி விட்டுருக்காப்ல. ஸோ இது மூலமா ட்ரஸ்ட் இன்னும் கெயின் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங் ஆனதா ஹண்ட் பண்ணி வார்ஸ்க்குலாம் வந்து போக முடியும். ஸோ இந்த இடத்துல லேக்ராக்க முதல்ல அவனோட ப்ரீஸ்டா மாத்துறாப்ல. அண்ட் அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த கடவுளோட பவர் என்ன அப்படின்றது தெரியுது. இப்போ அந்த பவரை காமிச்ச உடனே அங்க இருக்க ட்ரைப் மெம்பர்ஸுக்கு சரியான ஆச்சரியமாகுது. ஆடா பாவி, ஹிடன் பவரை தான் வச்சு ஆனா என்னடா இவ்வளவு ஓவர் பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ ஒரு சந்தேகம் வருது. ஏன்டா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாவர ஸ்டேஜ்ல இருந்து அப்புறம் எப்படா உன்னால முடியுது? என்னதான் ஹிடன் டேலண்ட் இருந்தாலும் அந்த டேலண்ட்டை காமிக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஹீல் ஆயிட்டான்றதுக்காக வந்து எடுத்த உடனே ஒரு பேஷண்ட் அந்த போட்டு அடி சொன்னா முடியுமா? அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொன்னாலும் எப்படா முடியுதுன்ற மாதிரி கேட்டா நான் தான் சொன்னேன்ல கடவுள் இருக்காரு, டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் கிருபை 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 அப்படின்னு டான்ஸ் ஆடவும் போல. ஏன்னா அப்படிதான் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கு. டோட்டலா வந்து கதை அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுறாப்ல. அப்போ வீரர்களை அங்கே பாருங்க, அதுதான் ஒரு பஃபலோவோட கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த வாட்டர் பஃபலோ பொறுத்த வரைக்கும் 1 2 அப்படின்ற மாதிரி குடும்ப குட்டியோட வாழும் போல. ஆனா இப்ப பார்த்தா ஏகப்பட்டது ஓடி வந்துட்டு இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம், இது இந்த ரீஜன்ல தென்படாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ரீஜனுக்கு வந்திருக்குன்னா இதெல்லாமே கடவுளோட செயல்கள். பட் எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம முன்னாடி பிரியாணி வச்சுட்டானா அது எவன் செஞ்சதா இருந்தா எடுத்து ஒரு கடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு எடுத்த உடனே லேக்ராக் எகிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அங்க இருக்க ஒரு வாட்டர் பஃபலோ, அதாவது இவனுக்கு சொன்னானுங்க இல்லையா, அடிக்கிறது கஷ்டம், செம்ம டப்பா நான் போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேம்பிளே அடிக்கிற அளவுக்கு ஆட்டா இருக்கலாம். ஆனா அதுக்காக ரோஸ் வச்சிட முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கல தலைவன் ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சு விட்டுறாப்ல. 2 ரவுண்ட்லாம் கிடையாது. அதை பார்த்து சுத்தி இருக்க வாரியர்ஸ்க்கும் செம்ம ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு ஹண்டிங்குள்ள இறங்குறாங்க. பக்காவா ஹண்டிங் பண்ணி நிறைய வாட்டர் பஃபலோஸை ஹண்ட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டும் பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பஃபலோட தலை வந்து எடுக்கிறானுங்க. அதை அந்த காலமாடானோட அந்த சிம்பிள் மாதிரி அதுதான் வந்து இவங்க கடவுளோட அந்த ஒரு சிம்பிளா வந்து மாறுது. அண்ட் ஒரு பஃபலோ மட்டும் அடிச்சு துவச்சு காய போடுற மாதிரி அவங்களோட ரத்தத்தை வந்து அந்த சிம்பிள் மேல ஊத்தி விடுறானுங்க. அதான் சாக்ரிஃபைஸே பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் ட்ரஸ்ட் எல்லாம் கெயின் ஆயிருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். இதுதான் அந்த சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்குது. ஆனா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இங்க 2 இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து அந்த வாட்டர் பஃபலோ இருக்கு இல்லையா, அதை இவங்க ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் இறந்து போயிடும். இவங்களுக்கு ஃபார்மிங்னா என்னன்னு தெரியும். அதாவது ஆடு மாடு கோழிங்கெல்லாம் நம்ம என்னதான் தின்னாலும் அதை வந்து கேட்டில் ஃபார்ம் பண்ணி அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா கிராஸ் எல்லாம் கொடுத்து தண்ணி கொடுத்து குட்டி போட வச்சு அதுலேருந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நிறைய விதமாக மனுஷங்க யூஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி லிசர்ட் யூஸ் பண்ணக்கணும். ஆனால் இப்போதைக்கு அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ்ன்றது சுத்தமாக இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பக்லாம் இருக்குல்ல, நம்ம ஹீரோக்கு இன்செக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு விஷயங்களும் இருக்குது. ஆக்சுவலி வாட்டர் பஃபல் எப்படி எடுத்துட்டு வந்தான்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த இன்செக்ட்ஸை பயன்படுத்தி கிராஸ் அதாவது சாப்பிட வச்சிருப்பாப்ல. பஃபலோஸ் இருக்கிற இடத்துல இருக்க கிராஸ்ல சாப்பிட வச்சா அது கிராஸை தேடி வேற ஒரு இடத்துக்கு போகும். அப்படி டைவர்ட் பண்ணி தான் நம்ம ஹீரோ வந்து அந்த வாட்டர் பஃபலோஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பான். எல்லாமே அவனோட பிளானுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இவங்களால ஒரு சில வருஷங்கள் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். இவங்க சிவிலைசேஷன் ஃபார்மிங் அது இதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கூடி சீக்கிரம் இந்த ரிசர்வ்மெண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. ஆனா டைரக்டா அவங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது. போயிட்டு இதான்ப்பா இந்த மெத்தட் அந்தாப்பா இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பண்ணக்கூடாது. ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக தான் அவனுங்களே வந்து தெரிஞ்சுக்கணும். இவன் சும்மா ஹிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வேணா கொடுக்கலாம். அதனால மறுபடியுமே அன்னைக்கு ராத்திரி நம்ம லேக்ராக்கோட கனவுல போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாப்ப. இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டினா லேக்ராக்கோட ஸ்கின் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி டார்க் கலரா மாறும். அப்படி எப்படின்னா பக்கு சாப்பிட்டானுங்க இல்லையா, ஸோ அந்த பக்கோட கலர்ல அவங்களோட ட்ரைபு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. இப்போ தலைவன் வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கையில ஒன்றும் இல்லை, நேற்று சிக்கமான கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆல்டருக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்னன்னா பூமி அதிர்ற மாதிரி தெரிஞ்சுது, நம்ம அழிவு நெருங்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு, நம்ம வாரியர்ஸ்க்கு வந்து சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை, நம்ம கூடி சீக்கிரம் வந்து மொத்தமாக அழிஞ்சு போற மாதிரிலாம் எனக்கு வந்து விஷன் வந்துச்சு. ஆனால் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அது இப்போ நடக்காது போலியா, ஏன்னா நமக்கு தேவையான தண்ணி ரீசோர்ஸ் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாமே இருக்கு. அதனால அந்த கனவு சும்மா வந்து உன்னை பயம்புறத்தாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு மற்றவங்கலாம் சொல்ல. பட் இதுவுமே கடவுளோட அந்த ஒரு விஷனா அப்படின்னு லேக்ராக் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா அவனுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி கனவுகள்லாம் வராது. அப்போ அந்த ஆல்டர் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாப்ல. டே இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஜாவோல் அப்படின்ற ஒரு லிசர்ட் மேலே கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பொண்ணு. ஜாவோல் வந்து மேலே வந்து பாருன்ற மாதிரி சொல்ல மேலே வந்து பார்த்தாக்க தூரத்தில் ஒரு விஷயம் தெரியுது. அது யார் தெரியுமா? அதுதான் இவங்களோட பரம எதிரிகள். ப்ளூ கலர் ஸ்கேல் வச்சு அவங்களுமே லிசர்ட்மென்ட்ஸ் தான். ஆனால் இவங்க ஒரிஜினலாக ஒரு பிளேஸ்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸை கான்கர் பண்ணி இவங்களை அடிச்சு துரத்தி விட்ட கேங்கே வந்து அவனுக்கு தான். அந்த கேங் இப்போ அவங்க வந்துட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது லேக்ராக் இருக்க இடம் வந்து சுற்றி ஒரு மாதிரி சின்னதாக கவர் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாதைக்கு அவங்க வருவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இதை பற்றி பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மேபி இந்த பாதை வழியாக கிராஸ் ஆகி போவாங்க, நம்ம சும்மா இருந்தாலும் அவன் கிராஸ் ஆகி போயிடுவானுங்க அப்படின்னு நினைப்பான். இவங்க கிட்ட இருக்கிற விஷயமே அவனுங்க ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கிறானுங்க. அதை சேர்ந்து ஒரு மான்ஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க போல. ஸோ லேக்ராக்கால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் சைலண்டாக அந்த இடத்துல நிற்கிறாப்ல. தாண்டி போட்டோம், அவங்க ஏற்கனவே கேப்சர் பண்ண லேண்டில் ரீசோர்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சு போல. அதனால அடுத்த பிளேஸை தேடிட்டு போகிறாங்க. இந்த பிளேஸை சூறையாட விடக்கூடாது, இது ஒரு மறைமுக ஃபோர்ட்ரஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு
அப்படின்னு ஒரு மாதிரி இவங்களும் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனா எல்லா கேங்லயும் ஒரு அறக்கொலார் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த கேங்லயும் ஒரு அறக்கொலார் இருக்கு. டா இதுதான் நேம்லெஸ் பீட்டில் கார்டோட அட்டி, இந்த அட்டிக்குள்ள வந்தீங்கன்னா அவங்களை ஜட்டியோட உட்கார வச்சுறேன் அப்படின்னு ஒருத்த கத்துவான். அந்த லிசார்டோட பேர் தான் யூரி. தலைவன் கொஞ்சம் சிக்கமான ஆளு போல, கொஞ்சம் வந்து எந்தூசியாஸ்டிக்கான ஆளுன்னு சொல்லுங்க பாத்தீங்களா. அந்த அறக்கோளாரு சும்மா விட்டுருந்தாலும் அந்த ப்ளூ லிசார்ட் போயிட்டு இருப்பானுங்க. இவன் இது எங்க ஏரியா எங்க அட்டி அப்படின்ற மாதிரி ஏறி கத்துவான். அவனுக்கு நோட்டீஸ் பண்ணிடுறானுங்க, டோ இங்க எவ்வளவு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ரீசோர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறானுங்க. ஆனா எனக்கு இருக்கு டே, வெளியில போற ஓன எடுத்து வேட்டில் விட்ட கதடா இது. ஆனா இதெல்லாம் கடவுள் கிட்ட இருந்து நமக்கு கொஞ்சம் சிம்பிளா கூட இருக்கலாம். இது நம்ம புரட்சிக்குள்ள இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு லேக் ரேக் செயல்ல இறங்குறாப்ல. அப்படின்னா கடவுள் நம்மள டெஸ்ட் பண்றாரா? இல்ல இது ஒரு மிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பாதைகள்ல தப்பான விஷயங்கள் இருந்தா அதை கிளியர் பண்ணிட்டு போகணும்னு கடவுள் ஆசைப்படுவார் இல்லையா. இந்த ப்ளூ ஃபெதர் கேங் வந்து சுத்தி இருக்க எல்லா ட்ரைப்ஸும் அழிச்சு அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிட்டு அடிமைத்தனம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஈவலான பீயிங்க இந்த இடத்துல இருந்து அழிக்கிறதுக்கு மிஷன் கொடுத்துருக்காரு போலன்னு இவனே யோசிக்கிறான். ஆனா ஒருவேளை இது இவரோட விஷனா இருந்தாலும் இது ஒரு மாதிரி வந்து அப்நார்மலா இல்லையா? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களை அவங்க அடிச்சு தடுத்திருப்பாங்க. இவங்க கிட்ட ஃபோர்ஸும் கம்மியா தான் இருக்கு. சோ அந்த ப்ளூ ஃபெதரை எது சண்டை போட்டாலும் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அவங்க லீடர் செம ஸ்ட்ராங்கானவன் அண்ட் அவங்க கிட்ட ஒரு வைல்டான பீஸ்டும் இருக்குது. அந்த பீஸ்ட் எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படின்னு இந்த ட்ரைப்ல இருக்க எல்லாருக்கும் வந்து பயங்கர பயமாயி போயிடுது. பட் அவ்வளோ தடைகளுக்கு மத்தியில நம்ம ஹீரோ பட்டர்ஃப்ளை விடும் போது ஓகே இது கடவுளோட ஆசை, அதனால டிவிட்டுறோம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள இறங்கி அடிக்கிறோம் கபிலா, இது நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்போஸ்டலா, அதாவது அவரோட பிரீஸ்டா இறங்குறாப்ல நம்ம லேக் ரேக் அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ட்ரைபும் வருது. இவனுங்களை பிளாக் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா பிளாக் கலர் தான் இவனுங்க இருக்கிறானுங்க. மற்றவங்க இருந்து ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம பிளாக் லிசார்ட்ஸ்லாம் இப்போ வந்து களத்தில் இறங்குறானுங்களா, எடுத்த உடனே நம்ம ஹீரோக்கு வேண்டிய விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவன் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களை இவனோட டீமில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாப்ல. ஏன்னா சண்டை மட்டுமே எல்லா இடத்துலையும் சொல்யூஷனாக இருக்காது. இவங்களுக்கு சிவிலைசேஷன் growth வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒன்று சேரணும். ரெண்டு பேரும் ஒரே இடத்த சேர்ந்தவங்க. ஸோ காம்ப்ரமைஸ் பேசிட்டான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட டெக்னாலஜி, அறிவு, நாலேஜ் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது சண்டே விட இவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும், லாஸும் குறவா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஃபெய்த்தை வந்து இன்ஃப்ளிக் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை வந்துச்சுன்னா அவன் அதுக்கு மேலே வந்து பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முக்காசி விஷயங்கள் அவங்களே பார்த்துக்குவானுங்க. இவன் சின்ன சின்ன கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதை எடுத்த உடனே அவன் பிளாக் லிசார்டோட ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா, அதுல இந்த ப்ளூ லிசார்டோட ஆள் இருக்காங்க, அவன் செம்மையா கத்த ஆரம்பிச்சிடாப்ல, தம்பிங்களா குழந்தை குட்டி இது உங்களோட இடமா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து குழந்தை குட்டிட்டு, ஆமாடா இது எங்க ஏரியா தான், ஓ உங்க ஏரியாவா அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு. சரி நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், அது என்னன்னா இந்த இடத்த ஒட்டி போய் ஓடி போயிடுங்க, ஸோ உங்க உயிரை மட்டும் ஸ்பேர் பண்ணி விட்டுறேன், இல்லைனா நாங்கள் உங்களுக்கு கொண்டுட்டு இந்த இடத்த ஆக்கிர வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, போடா வேண நாங்கள் வந்து விட்டு போக நினைக்கிறியா, இது எங்களோட வாழ்க்கை, இது எங்களோட லேண்ட், அது இது எங்களோட கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது கடவுளாகி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கே, உன்னெல்லாம் வந்து லீடரா போட்டதுன்னா அந்த ப்ளூ லிசார்ட் பார்க்க அங்க இருக்கிற மெம்பர்ஸை பார்த்தாலே தெரியுது நம்ம பிளாக் லிசார்ட் கேங்கால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 50 பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு அந்த மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்றது வந்து கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் தான். இவங்க கிட்ட இருக்க லெவல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீ அவங்களோட லீடரா இருந்தா உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வருது இல்லையா, அதாவது கணக்கு வழக்கு போட தெரியுது இல்ல அப்படின்ற மாதிரி குத்தி காட்ட, எனக்கு கணக்கு வழக்கு நல்லாவே தெரியும், அதான் நான் சொல்றேன், கணக்கு கரெக்டா இருந்தா இந்த இடத்துல அவங்களோட கதையை முடிக்கிறது தான் அது அப்படின்ற மாதிரி கத்து எடுத்து நீட்ட, அடக்கேன உனக்கு கணக்கு வரலான்னு சொல்லிட மக்கி, யாரை பார்த்து மக்குன்ற கடவுளோட அந்த கிரேஸ் பத்தி தெரியாம லூசுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்க நீங்க தாண்டா மக்கு, உங்களை மாதிரி அறிவு கட்டவங்களுக்கு பாடம் போகிறது தான் கடவுள் என்ன அமைச்சிருக்காரு, நான் இப்போ அவரோட ஆசையை நிறைவேற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ப்ளூ லிசார்ட் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லவே இல்லை. உனக்கு எதில் இருக்க இந்த மான்ஸ்டரை பார்த்து அவனுக்கு பயம் வரல, எனக்கு பயம் இருந்ததுனா அது ஒருத்தர் மேல மட்டும்தான், அது கடவுள் மேல மட்டும்தான் அப்படின்னு இங்க பேசுற விஷயங்கள் நீங்க ஒரு ஏத்திஸ்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும். ஆனா அப்படி யோசிக்காதீங்க. நம்ம ஹீரோ ஒரு கேம் எப்படி விளையாடணும் அப்படின்றத நம்ம காமிக்கிறாப்ல, சிவிலைசேஷன் உருவாக்குறது, ஒரு ட்ரைபை வந்து சின்ன ட்ரைப்ல இருந்து பெரிய கிங்டமா மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டசிக்கலா காமிப்பாங்க. போடா வேணா எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, முதல்ல ஒன்ன போடுறேன் அதுக்கப்புறம் கடலை போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே என்ன பண்றான், லிசார்ட் எடுத்து மண்டை மேல விட அந்த லிசார்ட் கரெக்டான அடிக்க வரும்போது கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவன் கத்தி எடுத்து நீட்ட பார்த்தா அந்த ஸ்பீர் அந்த லிசார்ட் உடச்சு போட்டுரும். உடச்சு போட்ட பிறகு ஐயோ நம்மள வந்து கை விட்டார போலே, நம்மளால ஜெயிக்க முடியாதா, சாவ போறமான்ற மாதிரி பார்க்க, அப்போ டிசென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ மாதிரியான கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரில் ரெப்ரசன்டேட்டிவாவோ இல்ல அவங்களோட ட்ரைப் வந்து இருக்காங்க இல்லையா, ஃபெய்த் வச்ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல வந்து அவனுங்க இறங்கலாம். உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, ஆனா என்னோட கண்ட்ரோல் பண்ற அந்த கடவுள் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து என் மேல இறங்கணும், சாமி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சாமி வந்துச்சுன்னா அந்த பவர் வந்து 300 சேஞ்ச் ஆயிடும், இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாகும்னு சொல்றாங்க. ஸோ டிசென்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இதுதான். இந்த மாதிரி பேட்டில்ஸ்ல வந்து அவங்க இறங்கி அவங்க சண்டை போட்டாங்கன்னா அவங்களோட வாரியர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ், அவங்க டிசைட் ஆகும்போது யாரும் அதில் இருக்கவங்க அவங்களை கொண்டுட்டாங்கன்னா அந்த கடவுளுக்கு பெனால்ட்டி கிடைக்குமா. சென்டான பிறகு முதல் எடுத்தோடனே ஒரு அட்டாக்கை டாச் பண்ண, அது ஏதோ லக்கில் நடந்துச்சு, இன்னொரு அட்டாக் அப்படி நடக்காதுன்னு அந்த ப்ளூ லிசார்ட் இன்னொரு பெரிய அட்டாக்கை கொடுக்க, அதுல இருந்து லேக்ராக் தப்பி பார்ப்பல. என்ன விஷயம்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த இடத்துல டிசென்ட் யூஸ் பண்ணல, ஒரு ஸ்கில் தான் கொடுத்துருப்பாப்ல. டிசென்ட் வந்து நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இது ஸ்கில் என்னன்னா
ஃபோர் சைட் அப்படின்றது, அதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கணும் இல்லையா, இந்த இடத்துல வந்து இவன் அட்டாக் கொடுக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை வந்து இவன் வந்து கிராண்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதனால அடுத்து எங்கே அட்டாக் பண்ண போகிறான்றது தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கில் அன்லாக் பண்ண பிறகு அந்த அட்டாக்ஸ் எல்லாம் டாச் பண்ணுவான். ஆனால் வெறும் டாச்சிங் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த போட்டியில் அவனால் ஜெயிக்க முடியுது. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து டிசைன் பண்ணாப்புல அவன் மேலே பர்சஸ் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவைனிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் வந்துடும். அதாவது ஒரிஜினலாக பவர் வந்து 10 இருக்குன்னு வச்சுங்களேன், அதை விட வந்து 10 மடங்கு 200 பாயிண்ட் அதிகம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் அதுதான். இங்கே இருக்க மொத்த ட்ரைபு சேர்த்தாலுமே அவ்வளோ பவர் வருது. அந்த பவர் வச்சு இப்போ அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதை சொலட்டி போட்ட உடனே அந்த இடத்துல பவர் அவன் காமிச்சிடுறாப்ல, நான் தான் இங்கே ஸ்ட்ராங் அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் மற்ற சுற்றி இருக்க எல்லாருமே அவனுக்கு அடிப்படிவாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் வச்சு தான் இந்த ப்ளூ லிசார்ட் மற்றவங்களும் மிரட்டி வந்து கூட்டு வந்திருப்பாப்ல. ஆனால் இப்போ அவனே அடிச்சு போட்ட பிறகு பிளாக் லிசார்ட் கேங்குக்கு எல்லாருமே சப்மிட் ஆகிறாங்க. அவனும் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். இப்போ தலைவன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, அடுத்ததாக வர அந்த முதலி கூட்டத்தோட தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அந்த தாளவாய் ஒன்றும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அடிக்க வரையில டப்புன்னு ஒரு சாப்பா வைக்கிறாப்ல, அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுறான். அவ்வளோதான் மற்றவங்க மிச்சம் மீச்சி இருக்கானு பார்த்தீங்கன்னா அவனு கூட ஐயா சாமி அப்படின்னு சொல்லி கத்தி கார்பாரில் தூக்கி போட்டு அவனு சண்டை ஆயிடுறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ட்ரைபுக்குள்ளே வந்து வார் நடக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ஃபோர்ஸும் வந்து டெஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அப்படி பண்ணால் நம்ம ஹீரோக்கு நட்டம் தான் ஆகும். அதுக்கு பதிலாக லீடரை மட்டும் முடிச்சு விட்டோம், மற்ற எல்லாரும் இவங்களை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அடிஷனலாக ட்ரூப் கெயின் பண்ண மாதிரி ஆச்சா. அப்போ லேக்கராக்கி வச்சுக்கிறப்ப கடவுள் என்ன ப்ரொசஸ் பண்ணறா, இதுதான் சாமி வந்தாடுறதா அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக அந்த ப்ளூ ஸ்கேல் ஸ்குவாட்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள இவங்களோட ஒன்றிணைச்சு இவங்களோட கதைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் நிறைய வாண்டர் பண்ணோம் அண்ட் எங்களுக்கு வந்து நேம்லெஸ் பீட்டில் கார்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொடுத்த உணவுகள் அவரோட கைடன்ஸ் மூலியமா நாங்கள் வழிபாதையை வந்துட்டு வந்தோம், இந்த ஓசிஸை கண்டுபிடிச்சோம் அண்ட் எங்களோட கலரும் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களை பற்றின கதைகள் சொல்ல. பரவாயில்ல, ஒரு கடவுள் புதுசாக வந்திருக்காருன்ற அவரோட மகிமை இன்னைக்கு தான் பார்த்தோம். ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லிசார்ட் மேனை அவங்களோட வாழ்நாள பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, எல்லாமே நல்லா முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப நாளைக்கு இந்த சந்தோஷம் நீடிக்காது. அதை தான் வந்து ஜாவோலும் நம்ம லேக்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்களோட பாப்புலேஷன் இருந்ததை 600 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடம் இவங்களுக்கு ரீசோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த இடம் கொஞ்சம் சில வருஷங்கள் மட்டும் தான் வரும்னு சொல்லல. வில்டர்னஸ், அதாவது நம்ம வெளியே வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம், நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு பூமி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்மளால செலவு ஆக முடியும் அப்படின்னு லேக்ராக் சொல்றான். ஆனா அந்த மாதிரி ஏற்கனவே தேடி வந்து கடைசி அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் இந்த ஓசிஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்க இவங்களுக்கு சுத்தி இந்த லேண்டை பத்தி எதுவும் தெரியாது, வெளியே போனா சர்வே ஆவாங்களோ அப்படின்றது ஒரு டவுட் தான். ஆனா அந்த சந்தேகங்களுக்கு மத்தியிலும் லேக்ராக்கு இது ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் ஏன் வந்து இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னா, இவனை வந்து கொண்டிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னாம இல்லையா, ட்ரைபுக்குள்ள சண்டை வந்தா இன்னொரு ட்ரைப் மொத்தமா கொண்டுறாங்க. ஆனா உயிரோட வச்சிருக்கானா இவங்களோட சேர்த்து இவங்களை வந்து ஒன்றிணைக்கணும்னு கடவுள் ஆசைப்பட்டிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ ஆசைப்பட்டிருக்கான். அப்படின்னா இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்தையுமே அவர் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுளோட ஆசையா வந்து லேக்ராக் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. பிளாக் ஸ்கேல் ட்ரைபை சேர்ந்தவங்களா பார்த்தீங்கன்னா புதுசா அந்த பிடிச்ச மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கிட்ட போய் நெருங்கலான்னு பார்த்தா அது இவங்களுக்கு அடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சோரியும் வாங்க மாட்டேங்குது, வயல நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே விட்டு போனா இது வந்து அவுட் விட்ட கோழி மாதிரி வெளியே போயிடும் போல, அப்படி போனா பெரிய டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு பார்க்கல. என்னடா பிரச்சனை அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு அப்பல பார்த்தா அந்த மான்ஸ்டரோட பேர் மவுன் அப்படின்னு இருக்கும். அந்த மவுன் அப்படியே சைலண்டா லேக்ராக பார்த்தோம். ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் ரேட் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பீஸ்ட்டுங்களை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட்னு சொல்றத விட நீங்க ஒரு குதிரையை எடுத்துக்கோங்களேன், அது என்னன்னா வைல்டா பிஹேவ் பண்ணாலும் அதை டேம் பண்ண ஹியூமன்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னா சைலண்ட் ஆயிடும். பாத்தீங்களா, இவனுக்கு திறமை இருக்கு, தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ இந்த மவுனும் ஆயிருக்கு. நான் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பான், அது வந்து சாப்பிடும். திருப்பி இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பான், அதையுமே சாப்பிடும். இன்னும் வந்து பசிக்குதுன்ற மாதிரி பார்க்காம அவனுக்கு பசிக்குதா அப்படின்னா நீ நல்லா பிஹேவ் பண்ணிக்கோ, ஒழுங்கா எங்க ஆட்களுக்கு நடந்துகிட்டானா, ஒழுங்கா அடி பண்ணிச்சு அப்படின்னா உனக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லல. மவுன் அதுக்கப்புறம் வந்து அந்த அலப்பறை பண்றதை டோட்டலா ஸ்டாப் பண்றோம். அதுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஓகே இதுதான் நம்மளுடைய இடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் புதுசா அந்த ப்ளூ ஸ்கேல் ட்ரைப் இருக்காங்க இல்லையா, அவனுங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கல. பார்த்தா அதுல ஒரு ஸ்கில்டான ஒரு பீப்புள் இருக்காங்க, பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க இல்லையா, வெப்பன்ஸ் எல்லாம் செய்வானுங்கல்ல, அந்த வெப்பன்ஸ் செய்யற ஒருத்தர் இருக்கிறான் போல. அயனை பயன்படுத்தி சில ஸ்பேர்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே ஸ்டோன் பேஸ்டா தான் இருக்கும். ஆனா இப்போ அயன் பேஸ் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து வுட் தேவைப்படுது அதுக்கு நிறைய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஸ்மெல்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நிறைய சார்கோல்லாம் தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, சாதாரண மரக்கட்டைகளை வச்சு ஃபயரை மட்டும் மேக் பண்ண முடியுது. அதை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ரொலாங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில மெத்தட்லாம் புது புது மெத்தட் இவங்க வச்சிருக்காங்க போல. ஏன்னா பெரிய ட்ரைபல் இல்லையா, சோ கம்மியான ரிசோர்ஸ்ல வாழணும்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடாப்ட் ஆகணும். அதனால சில பல டெக்னிக்ஸ் அன்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் என்னதான் இவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சிருந்தாலும் முதல்ல இவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணும். அதனால நான் வந்து திங்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் மட்டும் கேட்டுட்டு லேக்கராக் வந்து அனுப்பிச்சிருவாப்ல. அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமா பேட்டர்ன் வச்சிருக்க இந்த ஆள் நல்லா ரிமெம்பர் பண்ணிருக்கோங்க. இவர் தான் வேண்டரர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டரர்னா நிறைய டிராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பீப்புள் வேற வேற இடங்களுக்கு வேற வேற மொழிகள் பேசுறது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து லிசார்ட் கேங்ல இருக்காரு போல. எனக்கு வந்து வழி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இவர் கைடா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நீங்க தான் வேண்டரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் தான் வேண்டரே, உனக்கு வழி பத்தி தெரியணும்னு சொன்னியாமே, உனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கேன். வயசான காலத்துல பெருசா என்னால பேட்டில் அசிஸ்ட் பண்ண முடியும்னாலும் என்னால வந்து இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கூட்டு போக முடியும், கைடா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி நான் வந்து பாத்வேஸ் வழிபாதைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணை கட்டி விட்டு அகப்புறம் போதிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அதுக்கு நம்ம லேக்ராக் என்ன கேட்கிறாருன்னா, அப்படின்னா நம்ம ட்ரைப் ரொம்ப பெருசா இருக்கு, ஸோ நாம எல்லாம் பண்ணி போகாம செல்வ செழிப்பா நிறைய ரீசோர்சஸ் இருக்க மாதிரி ஒரு லேண்ட் அவங்களால ஃபைன் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி
எனக்கு ஒரு 2, 3 இடம் தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ 2, 3 இடம் தெரியுமா, ஆனா அது அன்ஹாபிட்டேட்டா இருக்குமான்றது டவுட் தான். என்னப்பா இங்கிலீஷ் புள்ள, அதாவது இவர் அந்த மாதிரி 2, 3 இடம் தெரியும்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் வந்து மக்கள் இல்லாத இடம்னு சொல்ல முடியாது. மேபி அங்க வேற ட்ரைப்ஸ் இருக்கலாம். அதுக்கு லேக்ராக் சிம்பிள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாப்ல. அவங்க நம்மள வரவேற்றானா வாங்க புள்ள அப்படின்னு சொல்லி கை கொத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் நம்ம சிக்கத்தை கொடுத்தாங்கன்னா போட்டு தள்ளிட்டு நம்ம அப்படி கான்கர் பண்ணிக்கலாம் அப்படின்றாப்ல. சிம்பிளி நேச்சர்னாலே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே. ஸோ எல்லாத்துக்குமே லேக்ராக் தயாராக தான் இருக்காப்ல. அப்போ நீங்க வந்து எங்களோட சேருவீங்களா, எங்களோட ஃபெய்த்ல ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு லேக்ராக் கேட்கலாம். அதாவது இவங்க ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே கடவுள் மேல நீங்களும் நம்பிக்கை வைப்பீங்களா, அவர் நம்மளை கைட் பண்ணி கூட்டு போறன்ற மாதிரி கேட்டா, அது எனக்கு தெரியல, ஏன்னா என்னோட நம்பிக்கை வேற ஒரு இடத்துல இருக்குன்னு ஸ்கையை காமிக்க, ஸ்கையான்ற மாதிரி கேட்க, இல்ல இன்னும் கொஞ்சம் உத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ராத்திரி பார்த்தா ஸ்டார்ஸ் இருக்கு. ஓ ஸ்டார்ஸா, ஆமா ஸ்டார்ஸ் நகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. ஸ்டார்ஸ் நகரத்தை விட ஸ்டார்ஸ் எந்த பக்கம் போகுன்றத பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நட்சத்திரங்கள் எப்படி டிராவல் பண்ணும், எந்த இடத்தை நோக்கி போகுன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது, கணிக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பாதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டா தெரிஞ்சிடும். நீங்க வந்து லாஸ்ட் ஆக மாட்டீங்க. எந்த இடத்துக்கு போனாலும், உலகத்தோட மூளைக்கே போனாலும் உங்களோட வழியை வந்து உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பிலாசபிக்கலி பேசுறது. இதன் பேர் ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வச்சு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாப்ல. என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் வச்சு பாதைகள் சொல்றேன், அந்த பாதையை ஃபாலோ பண்ணி ஒருவேளை நான் சொன்ன விஷயங்களை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அப்போ நீங்க இந்த ஸ்டார்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு அந்த வேண்டரை நம்ம லேக்ராக்கேல சொல்றாப்ல. லேக்ராக்கும் அதை ஏத்துக்கிறான். ஓகே நீங்க அறிவுத்தனமான வேலைகளை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் பேசிட்டு அவர் தூங்கலான்னு போகும்போது அடுத்து பார்த்தா நம்ம மாதிரி இருக்கா இல்லையா, அவர் வராப்ல. தலைவர் வந்த பிறகு என்னடா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன்ற மாதிரி கேட்டா, ஒன்றும் இல்லை, அந்த தலைவர் இருக்கிறா இல்லையா, அந்த மௌனை பற்றி தான் பேசியிருந்தேன். என்ன திரும்பி சிக்கத்தை கொடுத்தனா, இல்லை அவனுக்கு சாப்பாடு கொண்டு போனா கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டு சைலண்டாக தான் இருக்கான், என்ன கம்மியாக சோறு போடுறான், அதான் அவனுக்கு லைட்டாக கடுப்பு போல, இருந்தாலும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டான். ஓகே அது கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லேக்ராக் சொல்ல, ஆக்சுவலி லேக்ராக் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னப்பா டவுட், ஒன்றும் இல்லை, மவுன் வந்து ஒரு பெரிய பீஸ்ட்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ச்சு இல்லையா, ஆனால் அதை டேம் பண்ண பிறகு அதுக்கு நம்ம எவ்வளோ சாப்பாடு போடுறோம், அதை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வந்துட்டு இருந்து அந்த மாதிரி நம்ம மற்ற பீஸ்ட்டை டேம் பண்ண முடியுதா அப்படின்னு யூரி கேட்குறாப்ல. மற்ற பீஸ்ட்டா எதை சொல்ற, அதுவும் அந்த வாட்டர் பஃப்லோ தான் சொல்றான். இப்போ இவன் என்ன சொல்ல வரான்றது நீங்க ஒத்து கவனிச்சினால ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது அவன் ஃபார்மிங் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா ஒரு மாடு இருக்கோ இல்ல ஆடு இருக்கோ ஏதோ ஒன்று இருக்கு, அது நீங்க அப்பவே அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு சாப்பாட்டை போட்டு அதை வந்து மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இல்ல அது வந்து ஷீப்பா இருந்ததுன்னா அதை உல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல கிளாத் செஞ்சு போறது, குட்டி போட்டா பாப்புலேஷன் அதிகமாகும், கோழி இருந்து முட்டை கிடைக்கும், வெறும் கறி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுதான். வெறுமனே அதை எடுத்த உடனே போட்டு தள்ளி இது பண்ணாம அதுல இருந்து அவங்க வந்து ப்ரொடக்டிவ் அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிவிலைசேஷனோட ஸ்டார்டிங்கா இருக்கும். அதை தான் இங்க யூரி வந்து சஜஸ்ட் பண்றான். அவங்க இருக்க காலத்துல ஃபார்மிங் அப்படின்றது பெருசா பாப்புலரிட்டி இல்லை, இப்படிதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கிராட்ச் எப்படி உருவாச்சு அப்படின்றது, இந்த மாதிரி சில கோளாறான ஐடியாக்கள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. எல்லாமே அந்த ஐடியாக்கள் இருந்து உருமாறி வந்தது தான் இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபார்மிங் டெக்னாலஜிஸ். மனுஷங்களோட ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனது இந்த அக்ரிகல்ச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதான், அதுக்கான ஆரம்ப கட்டமா இருக்கிறதா இப்போ இந்த யூரி சஜஸ்ட் பண்ண விஷயம். ஆக்சுவலி இதை நம்ம ஹீரோவை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாமல் லிசார்மென்ட்ஸ் ஃபுல்லா பீஸ்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி அடிச்சு போட்டு தின்னுட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்களால ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து இப்போ ஆச்சரியப்படுறாப்ல. அயன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அயன் வந்தது பிரான்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அயன் ஏஜ்லுமே என்டர் ஆகிறாங்க. அயன்ஸை வச்சு பயன்படுத்தி ஸ்மெல்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வெப்பன்ஸை செய்யறது. அது இல்லாம இவங்க வந்து ஃபயரை மூட்டுறதுக்கு எப்படி ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சில மெத்தட்ஸ் இருக்கும். அண்ட் சார்கோல்ஸை பயன்படுத்தினாக்கா ஃபியூல் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில மெத்தட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இது எல்லாம் பார்த்தா அதுன்னு ஆஸ்ட்ரானமி, அதாவது நட்சத்திரங்களை வச்சு பாதைகளை உருவாக்குறதுல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் உள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறானுங்க. இது வந்து மனுஷங்களோட எவல்யூஷனே வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து மனுஷங்களும் இப்படி தான் வந்தாங்க. அதை நம்ம ஹீரோ வந்து அப்படியே கேம் டைப்பா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி ஃபேண்டசிக்கலா எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மாஸ் நம்ம ஆளு லேக்ராக் இருக்கார்ல கத்துக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து ஒரு சில நாட்கள் அங்கே நல்லா வந்து அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ண பிறகு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாப்ல. நம்மளை கடவுள் கைட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாரு, ஒரு மிகப்பெரிய கேங்கோட சண்டை போடுற மாதிரி ஆச்சு. ஆனா அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா நம்மளோட ட்ரைப்ல ஜாயின் பண்ணிக்க வச்சாரு. இப்போ அவங்கள சேர்ந்து ஒன்றிணைச்சு நம்மளோட ட்ரைபோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அவரோட கைடன்ஸ் மூலமா இந்த இடத்த வந்து நம்ம விட்டுட்டு நம்ம கடவுளுக்கான ஒரு இடத்த தேடுவோம், நமக்கான ஒரு இடத்த தேடுவோம், நாம வாழ்வு இடத்தை நாம வந்து உருவாக்கிக்குவோம் அப்படின்னு அவங்கள அடுத்த கட்ட டிராவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உருவாக்கிட்டு இருக்காப்ல லேக்ராக். அங்க ஸ்டார் கேசர் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த நேவிகேட்டர் அந்த ஆஸ்ட்ரானமி யூஸ் பண்றாரு. அவர் ஸ்டார் கேசர் பேரு. தலைவனை கூப்பிட்டு இவர் தான் நம்ம கைடா இருக்க போறாரு, இவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்ல அவர் கரெக்டா வந்து இத்தனை நாழிகையில வந்து இத்தனை நாட்கள்ல நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணுவோம், அங்க அந்த இடத்த ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு தராப்ல. இப்போ வந்து இத்தனை நாட்கள் நம்ம டிராவல் பண்ணோம்னா நாம செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டோட பேரு அதெல்லாம் எனக்கு தெரியல, ஒரு பெரிய அடர்ந்த காடுன்னு வச்சுக்கோங்க, அந்த அடர்ந்த காடு நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பிட்டு அடுத்ததா யூரி இருக்கா இல்லையா, அவனை கூப்பிடுறாங்க. நேத்து பஃபலோவை ஹண்ட் பண்ண, ஆனா அது எதுக்காக சாப்பிடாம இருந்த அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலி யூரி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இங்க மாறுவான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து பஃபலோஸை ஹண்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும்போது
பண்ணும்போது யூரி வேற மாதிரி திங்க் பண்ணாப்புல. அந்த பஃபலோஸே நம்ம ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கிட்ட மில்க் கிடைக்கும் அண்ட் அந்த பாப்புலேஷனை க்ரோ பண்ணி இவங்களுக்கு ரொம்ப பசிக்கிறப்ப மட்டும் அதோட மீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாப்ல. மற்ற லிசார்ட்மெண்ட்ஸால இதை திங்க் பண்ண கூட முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் பொதுவாக எப்படின்னா ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அதை ஹண்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. ஆனால் அதை ஃபார்ம் பண்ணால் அதில் இருக்க லாபத்தை பற்றி அவங்க யாருக்கும் தெரியல. ஆக்சுவலி யூரி இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது நம்ம லேக்ராக் தான். ஏன்னா லேக்ராக்கு அந்த மவுண்ட் எப்படி டைம் பண்ணணும் அதை பார்த்து தான் இவனே வந்து ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்பாப்ல, திங்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே இவங்க ஆரம்ப கட்டத்துக்கு என்டர் ஆகும்போது இந்த எபிசோடுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் எடுத்துன்னு சொல்லுங்க. அண்ட் போக போக இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மற்ற பிளேஸ் கூட கிளாஷ் ஆகுது. நம்ம ஹீரோ எப்படிலாம் வந்து இந்த ஃபேண்டசிக்கல் உலகத்தோட கடவுளாக மாறுறோம் அப்படின்றது செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல உங்க சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையாக இருங்க கைஸ்.